எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய். தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை என்று தாய் தகப்பனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்குறோம். நன்றி உணர்வு மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் தகப்பனையும் தாயை நினச்சி இவங்கனால இந்த பூமிக்கு நம்ம வந்ததுனால நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அந்த சிரார்த்தம் திதி தர்ப்பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சிரார்த்தம்னா விஸ்திரத்த தீமான் அப்படின்னா, இந்த சிரார்த்தத்தை சிரத்தையோடு, சீரும் சிரத்தையோடு, நன்றி உணர்வோடு பிரம்மாண்டமாக செய்யாமல் உங்களுக்குள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கையளவுக்கு என்ன முடியுதோ, இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போஜனம், தட்சணை, தானியம், வஸ்திரம் இதில் ஏதோ ஒன்று கொடுத்து நன்றி உணர்வோட தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இல்லாத, ஆதரவற்ற, முடியாத நபர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சு பாவம் செஞ்சு அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக முடியாமல் இருந்தாங்கன்னா, அங்கே எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு காரணத்தினால அவரோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய, சந்தையாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு திதி தர்ப்பணங்கிற பேரில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதலம், விதலம், சுதலம், மகுதலம், பாதலம், பௌர்லோகம், புண்ணியலோகம் சொல்லக்கூடிய 7 அடுக்கில் அவங்க அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகிறதா சொல்லப்பட்டிருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஆடி அமாவாசை நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில தேதி 4/8/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை பூரண அமாவாசை. அன்றைய திதி அன்று தாராளமாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களாக இருக்கிறீங்கன்னா, புனித நீராடி வாய்க்கால், ஆறு, குளம், ஏரி, கடல் நீரில் குளித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, எல்லையும் தண்ணியும் இறைக்கணும். அதற்கடுத்து பச்சரிசி சாதத்தில் எள்ளை பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு தினசரி கடமைகளை நன்றி சொல்லி தொடங்கினீங்கன்னா போதுமானது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான பித்ரு கடனை அமாவாசை அன்று திதி தர்ப்பணமாக ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை தந்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க, சந்திரனை தாயின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் அமாவாசை அன்றாக இருக்கிறதுனால அந்த அன்று திதி தர்ப்பணம் கொடுக்குறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் திதி தர்ப்பணம் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, மற்ற எல்லா நாளுமே மின்காந்த கதிர்வீச்சுகள் மேலிருந்து கீழ் நோக்கி வந்து விழுந்துட்டுருக்கும். ஆனால் அமாவாசை அன்று கீழிருந்து கதிர்வீச்சு மேல் நோக்கி போகிறதா சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் சுயதாங்கிற தேவதை மூலிமா முன்னோர்களுக்கு போய் சேரதா சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அனுபவ ரீதியை நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு. முடியாதவங்க ஏன் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை கொடுத்தா சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, மகர சங்கராந்தி, கடக சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டிங்கன்னா மகரத்தில் சிகப்பு கலர் புள்ளி இருக்குது இல்லைங்களா, அது தை மாதம் கதிரவனை நம்ம கொண்டாடுவோம். காரணம் என்னென்னா, தேவர்களுக்கு காலையில் 6 to 8 இருக்கக்கூடிய சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம். அப்போ மகர ராசியில் சூரியன் உத்தராயண காலமாக இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி திரும்புறதுனால அந்த மகர ராசியில் சூரியன் சந்திரன் தாய் தகப்பன் இணையும் பொழுது அன்று அமாவாசை. அந்த நாளில் தேவர்கள் சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தை மாதம் சூரியன் சந்திரன் சேரக்கூடிய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களுக்கு போய் சேர்றதா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கடுத்து ஆடி மாதம், கடகத்தில் ஆடி மாதம்னு போட்டு அங்கே கருப்பு கலர் புள்ளி இருக்கு இல்லைங்களா, தேவர்களுக்கு சாயந்தரம் 6 to 7 இருக்கக்கூடிய சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலம். அப்போ ஆடி மாதத்தில் சூரியன் சந்திரன், சூரியன்னா தந்தை, சந்திரனா தாய், இந்த 2 கிரகங்கள் சேரக்கூடிய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் உத்தராயண காலத்தை முடித்து கொண்டு தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய தட்சநாயன காலம் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தான் தை மாதம், ஆடி மாதம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான். புரட்டாசி மாதத்துக்கு தனியாக ஒரு காணொளி பதிவு பண்ணுறோம். அப்போ உண்மையாலுமே இந்த தை மாதம் அப்படிங்கிறது மகர சங்கராந்தி,
அதாவது உத்தராயண காலமாக இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி சூரியன் போகக்கூடிய ஒரு காலம், தொடங்கக்கூடிய ஒரு நேரம். தேவர்களுக்கு அது சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய தை மாதம் அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். அதற்கடுத்தபடியாக கடக சங்கராந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதம் சூரியனை பொறுத்தவரையும் உத்தராயண காலத்தை முடிச்சுக்கிட்டு தட்சிணாயன காலத்தை திரும்புவார். அதை தெற்கு நோக்கி திரும்பக்கூடிய ஒரு காலம். அந்த ஆடி மாதத்தில் சூரியன் சந்திரன் 2 பேரும் சேரக்கூடிய அமாவாசை என்று சூரியன் தகப்பனாகவும் சந்திரன் தாயாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. புரட்டாசி மாதத்தில் ஏன் மகாலய அமாவாசை வருது, ஏன் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்கிற விஷயத்த அடுத்த தனிப்பட்ட காணொலியில் பார்க்கலாங்க. எதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாய். தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய அமாவாசை என்று தாய் தகப்பனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்குறோம். நன்றி உணர்வு மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் தகப்பனையும் தாயை நினச்சி இவங்கனால அந்த பூமிக்கு நம்ம வந்ததுனால நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அது ஏன் காகத்துக்கு எள்ளு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, கருப்பாக இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் சனியோட கதிர்வீச்சை கொண்டு பூமியில் கிடைக்கிறதா நம்ம நம்புகிறோம். கருப்பாக இருக்கக்கூடிய எள்ளிருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை நம்ம குளிர்ச்சின்னு சொல்கிறோம். கருப்பாக இருக்கக்கூடிய உளுந்திருந்து கிடைக்கக்கூடிய மாவை நம்ம குளிர்ச்சின்னு சொல்கிறோம். கருப்பாக இருக்கக்கூடிய வேங்க மரத்தை போட்ட குழந்தைங்களுக்கு வைப்பாங்க, ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால. அப்போ கருப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பொருளும் சனீஸ்வரனோட பிரதிபம்பமாக நம்ம நினச்சிக்கிறோம். அதன் அடிப்படையில் கருப்பாக இருக்கக்கூடிய காகத்துக்கு கருப்பாக இருக்கக்கூடிய எல்லை பச்சரிசி சாதத்தில் வைக்கும் பொழுது முன்னோர்களுக்கு போகிறதா ஒரு ஐதீகம் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு நம்பிக்கை தான். அந்த அன்னைக்கு இல்லாதவங்க, இயலாதவங்க, முடியாத பெற்றோர்களுக்கு, ஆதரவற்ற பெற்றோர்களுக்கு, அநாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போஜனம், தட்சணை, தானியம், வஸ்திரம் இதில் ஏதோ ஒன்று கொடுத்து நன்றி உணர்வோட தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்தி இல்லாத ஆதரவற்ற முடியாத நபர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னா, 7 லோகங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதலம், விதலம், சுதலம், மகதலம், பாதாளம், பௌரலோகம், புண்ணியலோகம். இந்த 7 உலகத்தில் ஒரு 4 உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் உலகமாகவும் வெளிச்சம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் கீழே இருக்கக்கூடிய 3 உலகத்தை இருட்டு இருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அமாவாசை என்று மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய 4 அடுக்கள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும், முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இருட்டு பகுதியாக இருக்கக்கூடிய கீழ் உலகத்துக்கு வரதா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்று திதி தர்ப்பணம் கொடுக்குற சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிரார்த்தம் திதி தர்ப்பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. சிரார்த்தம்னா விஸ்திரத்த தீமான் அப்படின்னா, இந்த சிரார்த்தத்தை சிரத்தையோடு, சீரும் சிரத்தையோடு, நன்றி உணர்வோடு பிரம்மாண்டமாக செய்யாமல் உங்களுக்குள்ள மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கையளவுக்கு என்ன முடியுதோ இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு போஜனம், வஸ்திரம், தானம், தர்மம், தட்சணை கொடுக்கும் பொழுது நன்றி உணர்வோடு கொடுத்தீங்கன்னா முன்னோருடைய பித்திருக்கடன் நடைபெற்று அதலம், விதலம், சுதலம், மகதலம், பாதாளம், பௌரலோகம், புண்ணியலோகம் 7 அடுக்குக்கு அடுத்தடுத்த நகர்வுக்கு போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் ஏதாவது தவறு செஞ்சு பாவம் செஞ்சு அடுத்த கட்ட நகரை நோக்கி போக முடியாமல் இருந்தாங்கன்னா அங்கே எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு காரணத்தினால அவரோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய சந்தையாக இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு திதி தர்ப்பணங்கிற பேரில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது அதலம், விதலம், சுதலம், மகதலம், பாதாளம், பௌரலோகம், புண்ணியலோகம் சொல்லக்கூடிய 7 அடுக்கில் அவங்க அடுத்த கட்ட நகரை நோக்கி போகிறதா சொல்லப்பட்டிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாங்க. வணக்கம்.